அன்பே கடவுள், வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இந்த 4 BHK பங்களாவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 1 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த பங்களா 4 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு, சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. லிஃப்ட் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த லிஃப்ட்டில் 6 மெம்பர்ஸ் போகிற மாதிரி லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், ரொம்பவே நீட்டாக இந்த பங்களாவை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு கூடி வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டேர் கேஸை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸுக்கான ஹேண்ட் ரையில் டீக்வுட்டில் நல்லாவே குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டெப்ஸு ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்கிட் டெக்ஸ்சர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்துலேயே ஃபுட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நீட்டாக அழகாக செஞ்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்தில் உள்ள வாலில் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு கிரானைட்டை பதிச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து மைசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பதிச்சதாக அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும், அந்த ஃபுட் லைட்டும் எரிஞ்சிட்ருக்கு. வெளிச்சமும் பக்காவாக வர மாதிரி விண்டோஸ் நிறையவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸோட கிரில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து ஹை சீலிங் ரூஃபை இப்போ பார்க்குறோம். ஸ்பாட் லைட் அமைச்சு கொடுத்து ரிச் லுக்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து கிட்ஸ் ரூமு, இன்னொன்று மாஸ்டர் பெட்ரூம். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க கிட்ஸ் ரூமு பார்க்குறோம். இதை ரொம்பவே டெக்கரேட் பண்ணி அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபால் சீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டடி டேபிள்லாம் இங்கே இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 14.5 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமில் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 3 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோட இந்த ரூம் அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் கப்போர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. புக்கு, கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட் அமைச்சு அதுக்கு பக்கமாக ரொம்பவே தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்க போகிறோம். நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் வாஷ் பேசின் ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீசர் வசதியும் செஞ்சுருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்குறோம். உங்களுக்கு அந்த ரிச்னஸ் தெரியும் பாருங்கள். இந்த மினி சிட் அவுட் ஏரியாவுக்கு சீலிங் ஃபேன் அமைச்சு கொடுத்து சேர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு செல்ஃப் வசதியும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூமும் பார்க்குறோம். பால்கனி வசதியோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12.6க்கு 14.5 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்பாட் லைட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிவி ஷோகேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சு கொடுத்து தேவையான அளவுக்கு செல்ஃப் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட பால்கனியை இப்போ பார்க்குறோம். இந்த பால்கனியோட என்ட்ரன்ஸுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே அழகாக இந்த பால்கனியை டிசைன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியை பார்க்குறோம்.
இந்த ரெஸ்ட் ரூமை நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் மவுட் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. வாஷ் பேசினும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பங்களா 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அமைஞ்சிருக்கு. இதோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். இந்த பங்களா கரண்ட்டாக பேங்க் லோனில் தான் இருக்குது. லோனை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக செகண்ட் ஃப்ளோரை பார்க்க போகிறோம். ஓப்பன் டெரஸ் இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே வாஷிங் மிஷினை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்லேருந்து இறங்கினதுமே இந்த ஃப்ளோரில் உள்ள பெட்ரூமை நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஓப்பன் டெரஸோட அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.6க்கு 14.5 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் டெரஸை அக்சஸ் பண்ணுற டோருக்கும் சேஃப்டி கிரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பெட்ரூமோட ஓப்பன் டெரஸ். பர்கோலா அமைச்சு நல்லாவே டிசைன் செஞ்சுருக்காங்க. ஒரு ரிச்சான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த பங்களா அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீசர் வசதியும் செஞ்சுருக்காங்க. வாஷ் பேசினும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டேர் கேஸை பார்க்குறோம். எவ்வளோ அழகாக டிசைனாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் போக பேலன்ஸ் ஓப்பன் டெரஸை பார்க்குறீங்க. இந்த ஓப்பன் டெரஸுக்கான என்ட்ரன்ஸுக்கும் சேஃப்டி கிரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ்க்கு கூலிங் டைல்ஸும் பதிச்சு கொடுத்துருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.